ஆபத்துகளை சந்தித்தேனோ, எந்த தலைமையை நான் ஏற்றுக்கொண்ட காரணத்தால் அடக்குமுறைகளை நான் ருசி பார்த்தேனோ, எந்த தலைமையை ஏற்றுக்கொண்டு பேசிய காரணத்தால் அடக்குமுறை சட்டங்கள் என்னை ருசி பார்த்ததோ, எந்த தலைமையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் மரண பயங்கரங்களை நான் எதிர்கொண்டேனோ, எந்த தலைமையை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் பொலிச்சலூரில், இந்த தாம்பரத்தில், குளித்தலையில், வத்தலக்குண்டில், திருவாடானையில், மதுரை சிறைச்சாலையில் என்று என்னை கொலை செய்வதற்கு கொடுவாள் தூக்கி வந்தார்களோ, எந்த தலைமையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் 47 வழக்குகளை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் என் கழுத்தை நெரித்ததோ, எந்த தலைமையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் வாழ்வின் வசந்தங்களை இழந்தேனோ, எந்த தலைமையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் 19 வருட காலம் என்னுடைய பருவகாலத்தை எல்லாம் நான் தொலைத்தேனோ, நான் உழைத்த உழைப்பிற்கு வெகுமதியை எதிர்பார்க்காவிட்டாலும் என்னை விலக்கி வைத்தார்கள், என்னை 6வது விரலாக அலட்சியப்படுகிறார்கள், என்னை நிராகரித்தார்கள். பேசி பிழைக்கின்ற வாழ்க்கை என் வாழ்க்கை, என் வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டார்கள். என்னை கூட்டத்திற்கு கூப்பிடாத என்று உத்தரவு பிறப்பித்தார்கள். என் மீது போடப்பட்ட வழக்கிற்கு ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்களிடம் இவருக்கு ஆஜராகாதீர்கள் என்று ஒரு அவசர நிலை பிரகடனத்தை செய்தார்கள். அதையும் தாண்டி தமிழ் என்னை வாழ வைக்கும் என்று நான் தைரியத்தோடு இருந்த காலகட்டத்தில் கடைசியில் என்னை கொலை செய்வதற்கும் அவர்கள் திட்டமிட்டு விட்டதற்கு பிறகு கழுகால் விரட்டப்பட்ட புறா சிபி சக்கரவர்த்தியின் மடியில் வந்து விழுந்ததை போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த புறா வந்து விழுந்தது. அன்றைக்கு புறாவிற்கு அடைக்கலம் தந்தான், அபயம் தந்தான், உயிர் பிச்சை தந்தான் சிபி சக்கரவர்த்தி. இந்த புறாவிற்கும் அம்மா அடைக்கலம் தந்து, அபயம் தந்து, சேர்ந்த மாத்திரத்திலே கொள்கை பரப்பு துணை செயலாளர் என்றொரு பொன்மகடம் தந்து, கார் தந்து, சீர் தந்து, 52 மாவட்டங்களுக்கும் சென்று வா, நாளை நமதே, 40 நமதே என்பதை நாட்டி வா என்று அன்னை ஆணை பிறப்பித்து அந்த ஆணையை நிறைவேற்றுவதற்கு உங்கள் முற்றத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். மகாநாடு நிகர்த்த பொதுக்கூட்டம். வானம் இடியை வாரி ஏறுகிறது. எல்லா இடிகளையும் எதிர்கொண்டு விட்டு இமயம் பேசாமல் நிற்கிறது. விண்ணை குடைந்து குடைந்து கூ கூ என்று வீசுகிறது காற்று. வெட்டி முறிக்கிறது மின்னல். கொட்டி முழக்குகிறது வானம். சட்டச்சடார் சட்டச்சடார் என்று அடர்ந்தும் படர்ந்தும் மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கொதிப்புடனேயே இருக்கிறது எரிமலை. கடல் புயலை பூமியின் மீது வீசி வீசி தாக்குகிறது. எல்லா புயலையும் தழுவிக்கொண்டு பூமி பொறுமையுடன் காத்திருக்கிறது. தங்கத்தை திரும்ப 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 சுட்டு சுட்டு பார்க்கிறார்கள். எத்தனை முறை திரும்ப திரும்ப சுட்டு பார்த்தாலும் தங்கம் தகத்தகாயமாக ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறது. காலம் திரும்ப 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 மோதி 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 பார்க்கிறது. எத்தனை முறை மோதி பார்த்தாலும் தஞ்சை கோபுரம் தலை கவிழாமல் தலை நிமிர்ந்தே இருக்கிறது. இந்திய அரசியலில் தலை கவிழாத தஞ்சை கோபுரமாய், தகத்தகாயமாக ஒளி வீசுகிற தங்கமாய், கொதிப்புடன் இருக்கிற எரிமலையாய், நிமிர்ந்து நிற்கிற இமயமாய், பொறுமையுடன் காத்திருக்கிற பூமியாய் இந்திய அரசியலில் இன்றைக்கு அம்மா அவர்கள் துலங்குகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று எம்ஜிஆர் இந்த இயக்கத்திற்கு பெயர் சூட்டினார்.
அனைத்து இந்தியாவை ஆளப்போகிறோம் என்பதை அன்றைக்கே மக்கள் திலகம் குறிப்பால் உணர்த்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் சூட்டினார். அந்த வரலாற்றை எழுத வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். நான் நேசிக்கிற ஒரு கவிஞன் தான். அவன் சொல்லுகிற கவிதையை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அந்த கவிதை